கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த பயம்ங்கிற ஆவியை நீங்க மேற்கொள்ளணும்னா அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். அந்த அன்பின் வார்த்தைகளை, அந்த சத்தியத்தை உங்க சிந்தனைகளுக்கு நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். மரண பயம் இருக்குதா? என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என் சரீரத்துக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தவர். அவற்றுடன் எனக்கு சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த அன்பு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த பயத்தால் அங்க என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. உங்க சூழ்நிலைகள்ல ஏன் பயம் வருது? இதுல ஜெயிப்போமா தோற்போமான்னு ஏன் பயம் வருது? நம்மளை கரம் பிடித்திருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளாததினால், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததினால், நம்முடைய குழந்தையோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறோம். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அவங்கள நம்ம கையில அந்த வல்லமை இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்கள நல்ல இடத்துல நம்ம வச்சிருவோமா இல்லையா? வச்சிருவோம் தானே? அப்போ பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனையை கொடுத்த பரமபிதா, நமக்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய இருதயத்தில் ஆவியில் வாசம் செய்கின்ற தேற்றரவாளன், அவற்றோடு கூட நம்மை கரை சேர்க்காமல் இருப்பது எப்படி? இந்த அன்பு நமக்கு புரியாததுனாலதான் அங்க என்ன வருது? பயம் வருகிறது. எதிர்காலத்தை குறிச்ச பயம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உனக்காக வைத்திருக்கின்ற திட்டம் தீமைக்கு ஏதுவானவைகள் இல்லை, அவை நன்மைக்கு ஏதுவானவைகளே. உங்க வாழ்க்கையில என்ன திட்டம்? அடுத்தடி நான் எப்படி எடுத்து வைக்க போறேன்? எதிர்காலம் என்ன? சத்தியம் சொல்லுது, அது தீமைக்கு ஏதுவானவை அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவை. அந்த நன்மைக்கு ஏதுவான திட்டத்துக்குள்ள நீங்க போகணும்னா இங்க பயத்தின் ஆவிக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அந்த திட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போறதும் அவர் தான் கூட்டிட்டு போகணும். எப்படி கூட்டிட்டு போவாரு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடானவைகளை நேராக்குவேன். உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உனக்கு சகாயர். சகாயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதவி செய்பவர். நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சொல்றவரு மனுஷன் இல்ல. ஒரு மனிதன் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அவரை எப்படி வைத்திருக்கிறோம்? அவரை எப்படி நம்புகிறோம்? நமக்கு சகாயர் என்று சொன்னவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்தவர். அவருடைய இயல்பு என்னன்னா பொய் உரையாத தேவன். அவருடைய இயல்பு என்னன்னா வாக்கு மாறாதவர். அவருடைய இயல்பு என்னன்னா உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவருடைய வல்லமையையும் அவருடைய வார்த்தையையும் நிறைவேற்ற வல்லமை மிக்கவர். இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையில உள்ள தேவ அன்பானது உங்க பயத்தை என்ன செய்யுமா? புறம்பே தள்ளுமா. அந்த வார்த்தைகளை நீங்க எடுக்க எடுக்க என்ன ஆகும் தெரியுமா? இந்த பயத்தினால் கட்டப்பட்டிருக்கின்ற அரண்கள் உடைய ஆரம்பிக்கும். அது உடைய 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 அந்த இருள் நிறைந்த அரண் போல இருக்கிறது. தேவ வார்த்தையை கொண்டு உடைக்க உடைக்க அங்கு வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்து விடும். அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார். அந்த ஒளியை இங்க கொடுக்காம அந்த இருள் என்ன செய்யாது? போகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.